ஹாய் வணக்கம், நான் உங்கள் செல்வி வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். என்னடா இப்போ வந்த உடனே மாவை காமிக்கான்னு பார்க்கிங்களா? ஆமாங்க, இது தாங்க கேப்ப மாவு. கேப்ப மாவு வந்து சின்ன பிள்ளை பிறந்த பிள்ளையிலேருந்து 100 வயசு ஆட்களுக்கு கூட கேப்ப மாவு கொடுக்கலாம். அவ்வளோக்குள்ள உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சை பிள்ளைகளுக்கு தாய்ப்பாலுக்கு பதில் கேப்ப பால் தான் குடித்து வளருவாங்க. ஏன் நான்லாம் சின்ன பிள்ளையில் எங்கள் வீட்டில் கேப்ப மாவு தான் குடித்து வளர்ந்துருக்கேன். எங்கள் அம்மா வந்து கேப்பையை தான் கரைச்சி காய்ச்சி தருவாங்களாம். அவ்வளவுக்குள்ளே என் பசங்களையும் நான் அப்படி தான் வளர்த்துருக்கேன். அவ்வளோக்குள்ளே உடம்புக்கு நல்லதுங்க. உங்களில் யார் கேப்பக்கூழ் காய்ச்சி குடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக குடித்தவங்க கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்களேன், நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு அந்த கேப்ப மாவை கரைச்சி உள்ளே ஊற்றணும். ஒவ்வொருத்தருங்க என்ன செய்வாங்கன்னா, தண்ணியை கொதிக்கவே வைக்க மாட்டாங்க. அதிலே கேப்பையை கரைச்சி அப்படியே அடுப்பில் வச்சுருவாங்க. அப்படி வைக்கக்கூடாதுங்க, அது பிடிச்சிரும். அதனால நான் அப்படி செய்யவே மாட்டேன். இது கருப்பட்டியா என்னது சக்கரை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிங்களா? நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுதுங்க. ஆனால் இது உண்மைக்குமே கருப்பட்டி தான். நாங்கள் கருப்பட்டி செய்கிற பயணி காய்க்கிற இடத்துல போய் என் பையன் வாங்கிட்டு வந்தான். கருப்பட்டி தான், ஆனால் நல்ல கருப்பட்டி அப்படின்னோடனே அது சீக்கிரம் கூலாக போயிடுது. நான் வாங்கிட்டு வந்த இடத்துல வச்சுட்டேன். அது என்னடனா ஒன்றுக்கு ஒன்றா ஒட்டி பாருங்கள். இதில் 2 கருப்பட்டி இருக்குது பாருங்கள். 2 கருப்பட்டி சேர்ந்து அப்படி தண்ணி போல் ஆகிட்டு 2ம் அந்த ஒட்டி இருக்குது பாருங்கள். அதை பிச்சை எடுத்தால் கூட வரமாட்டுக்கு, அவ்வளோக்குள்ள 2 ஒட்டி இருக்குது. இதாட்டும் பரவாயில்லங்க, 2 ஒட்டி இருக்குது. ஒவ்வொன்றும் 3, 4, 5 அப்படிலாம் ஒட்டி இருக்குது. நம்ம கருப்பட்டின்னு தனியாக எடுக்கவே முடியாது. அதை கையை வச்சு பிச்சு கரைச்சி வேணால் உள்ளே ஊற்றலாம். அந்த நிலைமையில தான் இந்த கருப்பட்டி இருக்குது பாருங்கள். இருந்தாலும் இயற்கையான கருப்பட்டி கலப்படை எதுவுமே சேர்ப்பாமல் வச்சுருக்காங்க. நாங்கள் பையனி காய்ச்சற இடத்துல தான் போய் வாங்கிட்டு வந்தோம். அதனால் எனக்கு இந்த வாசமே ரொம்ப பிடிக்கும். அதனால் கருப்பட்டி எத்தனை கிலோனாலும் வாங்கிட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லுவேன். என் பையன் என்னடான்னா ரொம்ப கம்மியாகவே வாங்கிட்டு வந்துட்டான். அதனால் நான் அதையும் பத்திரமா வச்சுருக்கேன். கூழ் காய்ச்சி இப்போ எங்கள் அத்தை வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சீனி போட்டு கொடுத்தா பிடிக்காதும்பாங்க. சீனி போட்டு எனக்கு வேண்டாமா அப்படின்றவாங்க. அதனால் நான் கருப்பட்டி காய்ச்சியே கொடுப்பேன். ஆனால் சூப்பராக இருக்குங்க. ஒரு நாள் கருப்பட்டி காய்ச்சி கொடுப்பேன், ஒரு நாள் அவங்களுக்கு சுகர் இருக்குது இல்லையா, அதனால் ஒரு நாள் உப்பு போட்டு காய்ச்சி கொடுப்பேன். இப்படி ஏதோ ஒன்று அவங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்குறதுல காப்பியாக இருக்கட்டும், டீயாக இருக்கட்டும், இந்த கூழ் வகைட்டங்கள் எதாக இருக்கட்டும், அதெல்லாம் கருப்பட்டி மட்டும்தான் அவங்களுக்கு சேர்ப்பேன். வேறு ஜீனி எதுவுமே சக்கரைத்தூள் எதுவுமே சேர்க்க மாட்டேன். சக்கரைத்தூளும் ஜீனியும் ஒன்று தான். சில பேர் சொல்கிறாங்க அது வேறு இது வேறு. நான் கண்டிப்பாக இல்லை, 2மே ஒன்று தான். கருப்பட்டியை நீங்கள் போட்டிங்கன்னா அது வேறு அந்த ருசியே வேறு லெவல், சூப்பராக இருக்கும். அதை நம்ம காய்க்கும் போதே வாசம் வந்துடும். இவங்க வீட்டில் இதை கருப்பட்டியை வச்சு என்னமோ செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. என் பொண்ணுக்கு கருப்பட்டி காப்பின்னா கருப்பட்டி கூழுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் என் பொண்ணை வந்து கூப்பிட்டாமல் அந்த கூழ் வேணுமா அப்படின்னா, ஆமாம்மா வேணும்னு அவள் இப்போ போல் வாங்கி வச்சுக்கிட்டா. சீனி போட்டால் வேண்டாமான்ருவா. கருப்பட்டி போட்ட உடனே தாங்கம்மா அப்படின்னு அதை வாங்கிக்கிட்டா. அப்போ நம்ம நாக்கு சும்மா இருக்குமா? எனக்கு வந்து கூழ் காய்ச்சாச்சுன்னா எனக்கு குடிச்சே ஆகணும். அதுவும் நான் எந்த மெத்தேடில் குடிப்பேன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா எனக்கு வந்து அதை சும்மா குடிக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் அத்தைக்கும் ஊற்றி கொடுத்தாச்சு. அப்போ மிச்சம் ஒரு கிளாஸ் இருக்குது. அதை வந்து வீணாக போவே நம்மளுக்கு விட மனசில்லை. அதனால் சரி நம்ம அதை குடிச்சிடலாம் அப்படின்னு நான் ரெடியாக ஆகிட்டேன். என் பையனுக்கு வேணுமான்னு கேட்டேன். அவன் எனக்கு கூழ் வேண்டாமா அப்படின்ட்டான். என் பசங்க யாருமே கூழ் குடிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தான் போட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால நான் எப்போயுமே கூழ் எப்படி குடிப்பேன்னா, எங்கள் அம்மா வீட்லேயும் இப்படி தான் குடிப்பேன். இப்போவும் நான் இப்படி தாங்க குடிக்கேன். அந்த கூழுக்குள்ளே கருப்பட்டி காய்ச்சி அது உள்ள பொரியலில் போட்டு குடிங்க, சூப்பராக இருக்குங்க. ஆனால் சீனி போட்டு இதெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது. கருப்பட்டி போட்டு செய்யுங்க, ரொம்ப